நேரம் எப்படி இருந்திருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. அதான் நடமாடும் தெய்வம், தெய்வத்தின் குரல், சத்தியம். அப்போ எப்படி நினச்சி பாருங்க, நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. பொண்ணு காணாமல் போச்சு, ஏதோ ஒரு பொண்ணு 2 லட்ச ரூபா கொடுத்தாங்க, கடைசியில் தன் பொண்ணுக்கே. அந்த நேரத்தில் 2 பேரும் வர இந்த பெரியவர் அவ்வளோ அழகாக தியானத்தில் தெரிஞ்சு சொல்லியிருக்கார் பாருங்க. அதுதானே சிரேஷ்டம். இவர்களுக்கும் தெரியலை தன்னோட பொண்ணுன்னு, அந்த பொண்ணுக்கும் ஞாபகம் இல்லை. இதுதான் தன்னுடைய தகப்பனார் சின்ன வயசுலேயே ஓடி போயிடுத்தது. ரொம்ப சின்ன வயசில் அப்படி விட்டுட்டார்கள். அந்த மாதிரி மகாத்மாக்களுக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. ரொம்ப ஆசை. நிறைய மகாத்மாக்கள்லாம் அவ்வளோ அழகாக பண்ணுறார்கள். சில சந்தர்ப்பங்களில் தொலைஞ்சு போனவா கிடைக்காம இருக்கிறதும் உத்தமம் வச்சுக்கோங்களேன். அது ஒன்று இருக்குது. சில விஷயங்கள்லாம் போனது போனதாகவே இருக்கிறது உத்தமம். திரும்ப கிடச்சிடுதுன்னா கஷ்டம். சரியா? ஆனால் அழகாக மகாத்மாக்கள் சில சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரி அழகான அதிசயமான காரியங்களை பண்ணி குடும்பத்துக்கு நல்லது பண்ணுறதுன்னு உண்டு. அத்தனை அழகாக ஆச்சரியமாக ஜனார்தன சுவாமி கடுதாசி கிடச்சுடுத்து. அப்போ அவள் நம்பி நான் சீக்கிரத்தில் ஏகநாதர் வந்துடுவார். இப்போ மனசில் நன்னா பிடிமானம். அவள் ஏற்கனவே ஒரு நம்பிக்கை இருந்தது, விட்டலன் கைவிட மாட்டான், விட்டலனுடைய கிருபையினாலே பிறந்த குழந்தை வீண் போகாது, விட்டலன் தான் ஆசீர்வாதம் பண்ணான் அப்படின்னு எல்லாம் அவளுக்கு ஒரு தீர்மானம் இருந்து இப்போ இன்னும் நல்லா திருடப்பட்டது. குரு அதுக்கு தானே வேணும். குரு எதுக்கு வேணும் அப்படின்னா, நம்முடைய பக்தியும் நம்முடைய நம்பிக்கையும் அப்படி பலமிழந்து போகும் பொழுது ஒரு பலம் வேணும். இந்த பலத்தை கொடுக்கறதுக்காகத்தானே குரு. அந்த பலம் குறையும் பொழுது அது கூடுறதுக்காகத்தானே இந்த மாதிரி மகாத்மாக்கள் விஷயங்கள்லாம் சொல்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும்போது இந்த மாதிரி நடந்திருக்கு, அப்போ எனக்கும் இது நடக்கும், எனக்கும் இந்த தெய்வம் என் கூட இருந்து அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணா போல எனக்கும் அருள் செய்யும்னு அந்த அந்த ஒரு நொடி பொழுது நம்பிக்கை குறையிற அந்த நொடி பொழுது இந்த விஷயங்கள் ஞாபகம் வந்துடுத்துனா இந்த நம்பிக்கை குறையாமல் இருக்கும். நம்பினார் கெடுவதில்லை. இந்த நம்பிக்கையினுடைய அளவு தான் நமக்கு ஏறி இறங்கின்னு இருக்கு. இந்த இசிஜிலாம் அப்படி ஏறி இறங்கி ஓடும் தெரியுமா, சர்ன்னு. இந்த மொபைல் ஃபோன் ரேஞ்ச் ஏறி இறங்கும் தெரியுமா, அந்த மாதிரி இறங்கின்னு இருக்கும். இவ்வளோதான். இந்த செல்ஃபோன் டவர் பக்கத்தில் தான் நல்லா ரேஞ்ச் கிடைக்கும், அந்த மாதிரி குரு பக்கத்தில் தான் ரேஞ்ச் கிடச்சிட்டே இருக்கும். நம்பிக்கை, இந்த நம்பிக்கை குறையாமல் பாதுகாக்கிறதுக்காகத்தான் பக்தி. நம்ம மனசில் இந்த நம்பிக்கை குறையவே கூடாது. அதை அப்படியே அழகாக பத்திரமாக வச்சுக்கணும். அந்த நம்பிக்கை அப்படியே இருக்கணும். எப்படின்னா, இந்த ஸ்படிகம் மணி இருக்குது பார்த்தல, இந்த ஸ்படிகம் ஸ்வயம் பனிப்பாறை. இந்த பனிப்பாறையெல்லாம் அப்படி கீழே விழும், பனி பெஞ்சுட்டே இருக்கும் இமயமலையிலெல்லாம். அந்த கீழே இருக்க அந்த பனி மேலே 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 திரும்பி திரும்பி பனி விழுந்து கீழே இருக்க பனி அப்படியே இறுகி அப்படியே செட்டில் ஆகிடும், கண்ணாடி மாதிரி. அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் ஸ்படிகமணி. அதனால தான் அதுக்கு அத்தனை குளிர்ச்சி. நான் இப்போ பத்ரிகாசிரமம் போகும்பொழுது ரிஷிகேஷ்லேருந்து போகிற வழியில் ஸ்படிகலிங்கம் பார்த்தேன். ஒரு கோவிலில் ஒரு 7-8 ஸ்படிகலிங்கம், அத்தனை பெருசுக்கு. அழகாக அந்த ஐஸ்குள்ளே பார்த்தா தெரியுமா, அந்த மாதிரி இந்த ஸ்படிகலிங்கத்துக்கு உள்ள அழகாக அந்த ஐஸோட ஃபார்மேஷன் அப்படியே தெரியுது. அவ்வளோ அழகாக இருந்தது, தொட்ட சில்லுன்னு இருந்தது. அதுக்கு அபிஷேகம்லாம் பண்ணோம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ஆனந்தமாக இருந்தது அபிஷேகம் பண்ணும்பொழுது. அங்கே நீங்களே அழகாக ஜலம் வச்சுருக்கா, அழகாக அந்த பாத்திரம் வச்சுருக்கா, நம்மளே எடுத்து அபிஷேகம் பண்ணலாம். அந்த கோவிலில் அவ்வளோ அழகாக இருக்கும். பூஜை அலங்காரம் எல்லாம் ஜம்முன்னு இருக்கும். அந்த கோவிலில் பிரசாதம் நடனா பூரியும் சப்ஜியும் நல்லா இருந்தது. ஒவ்வொரு கோவிலில் ஒரு அழகு. இந்த மாதிரி இந்த ஸ்படிகம் எப்படி மேலே உட்காந்து ஒரு ஸ்படிகமணி ஆகிறது. சாதாரண பனிப்பாறை உருகாமல் கடினமாகி ஸ்படிகமணி ஆகிறா போல் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்துலேயும் நமக்கு நல்ல நம்பிக்கையும் பக்தியும் திடமும் இருந்தால் மனசு அப்படி ஸ்படிகம் மாதிரி ஆகிடும். சொல்லுவோம், ஸ்படிகம் மாதிரி இருக்கா மனசுன்றோம் இல்லையா. இந்த மனசு பகவத் பக்தியில் ஸ்படிகம் மாதிரி ஆயாச்சுன்னா அவ்வளோ அழகு. அந்த மாதிரி நம்பிக்கை வந்தாச்சு சக்கரபாணிக்கும் அவர் மனைவிக்கும். அவள் பாட்டுக்கு விட்டல்நாமத்தை சொல்லின்னு இருக்கா. சீக்கிரத்தில் வருவான். என்னைக்கு வருவான்னு தெரியாது, வருவான். 12 வயசில் ஓடி போன குழந்தை இப்போ எப்படி இருக்கான்னு தெரியாது. உருவம் எப்படி மாறி, குண்டா இருக்கானா, நெட்டையாக இருக்கானா, தாடி மீசையெல்லாம் முளைச்சிருக்கும் பயலுக்கு, கண்டுபிடிக்க முடியாது. ஓரளவுக்கு சில அடையாளங்கள் இருக்குமே ஒழிய பெருசாக ஒரு அடையாளங்கள் நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஆச்சு ஒரு நாள் அழகாக ஏகநாதர் வந்துட்டார். அவர் எந்த சிவன் கோவில்லேருந்து ஓடினாரோ அதே சிவன் கோவிலில் திரும்பி உட்காந்துருக்கார். அழகாக உட்காந்துருக்கார் ஜோராக. அவர் பாட்டுக்கு அதே இடத்துல உட்காந்து நாமஜபம் பண்ணுறார். சிவபெருமானுடைய கோவிலில் உட்காந்து, நீர் தான் எனக்கு வழி காட்டினாய், எனக்கு குருவை காட்டி கொடுத்தாய். சில இடங்களில் விட்டல் சொப்பனத்தில் சொன்னான் அப்படியும் இருக்குது.
ஆனால் அவருக்கு அந்த சிவன் கோவில்லேருந்து தான் அந்த குரு மகிமை கிடைச்சது அப்படின்னு மட்டும் தீர்மானமாக இருக்குது. அதனால் அந்த இடத்துல உட்காந்துட்டு சிவபெருமானுக்கு நன்றி சொல்லிட்டு இருந்தார். எனக்கு அந்த குரு கிடைக்கலன்னா நான் என்ன ஆயிருப்பேன்? இத்தனை ஸ்தலங்கள் போனேன், இத்தனை தீர்த்த யாத்திரை போனேன், மனசில் இவ்வளவு சமாதானம், இவ்வளவு நிம்மதி, அவ்வளவு பகவத் அனுபவங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் கைகூப்பின்னு இருக்கார். அப்போ இந்த பிரவச்சனம் பண்ணுறவர் அந்த பக்கம் வரார். அவர் அப்பப்போ தேடின்னு இருக்கார், எங்கேயாவது ஏகநாதர் கிடைப்பானான். ஏன்னா கிடைச்சாச்சுன்னா அவள் தாத்தா பாடிக்கிட்ட ஒப்படைச்சாச்சுன்னா தனக்கு ஒரு பெரிய கடமை முடிஞ்சது அப்படின்னு பார்த்தார். உட்காந்துருக்கார். வந்து பக்கத்தில் வந்து பார்த்தார், ஒரு தியானத்தில் உட்காந்துருக்கார். தியானத்தில் உட்காந்துருக்கிற முறை இவர் 12 வயசில் பார்த்த மாதிரியே இப்பயும் இருக்கான். அந்த சிலதெல்லாம் தொட்டில் பழக்கம் மாறாதுன்னு இல்லையா, அந்த மாதிரி ஒரு தியானத்தில் அப்படி உட்காந்துருக்கார். அவருடைய கண்ணை மூடிண்டு சின்முத்திரையெல்லாம் வச்சுண்டு. அப்போ அவர் பார்த்தார், நம்ம உபன்யாசம் பண்ணும் பொழுது இந்த பையன் எப்பொழுதும் இப்படி தான் உட்காருவான், அதே மாதிரி தான் இருக்கார். முகம் வாடையெல்லாம் அந்த ஜாடையெல்லாம் பார்த்தார். இது ஏகநாதர் தான் தெரிஞ்சு. இப்போலாம் 2.5 வருஷமாக ஊராக சுற்றிய புழுதியிலலாம் படுத்துண்டு ஒரு பிச்சைக்கார மாதிரி அலைஞ்சிருக்கார், அவதூதர் மாதிரி. தலையெல்லாம் சடாமுடியெல்லாம் வந்தாச்சு, தேக சிந்தனையே இல்லை, அப்படியே ஒரு பகவத் தியானத்தில் இருக்கார். ஒன்றும் சொல்லலை. ஒரு நேராக போனார், சக்கரபாணியை கூட்டின்னு வந்தார். வாங்குவோம், என்ன விஷயம்னார். வாங்கோ, ஒரு பையன் வந்திருக்கார், உங்கள் பேரன் மாதிரி தெரியறது, வேணா போய் பார்க்கலாமே அப்படின்னா. சரி அப்படின்னு அழகாக வந்தார். கூட்டின்னு வந்து காட்டினார். ஏகநாத தோளில் அப்படி கை வச்சார். ஏகநாத கண்ணை திறந்து பார்த்தார். ஏகநாத தெரியுமே தாத்தாவே. உடனே கையை கூப்பிண்டார், தாத்தா அப்படின்னு விட்டார். சக்கரபாணி கண்கள் ஆனந்த பாஷம். ஜெய் போலோ பன்றிநாத் மகாராஜ் கி ஜெய் அப்படின்னு விட்டார். தாத்தா பாட்டி 2 பேரும் பார்த்தா. இத்தனை மூண்டு பயலாருன்னா அவ பார்த்து பிறந்த பிள்ளை, அவ வளர்த்துட்டு இருந்த பிள்ளை, அப்பா அம்மா இல்லாத பிள்ளை. இப்போ திடீர்னு பெரிய மனுஷனாக இருக்கான், தாடி மீசையெல்லாம் வச்சுண்டு. ஆனால் அந்த தேஜஸ் முகத்தில் அந்த ஒரு கலை, ஏன்னா அந்த தெய்வ சிந்தனை மனசு முழுக்க அந்த தெய்வ சிந்தனை இருக்கும் பொழுது முகத்தில் தானாகவே ஒரு அழகு வந்துடும், ஒரு ஆக்கர்ஷணம் வந்துடும். அழகுன்றது வெளிப்புற அழகு ஒன்று, உட்புற அழகுன்னு ஒன்று உண்டு. இந்த வெளிப்புற அழகு தான் உலகம் எல்லாம் கொண்டாடுறது. இந்த மிஸ் யூனிவர்ஸ் இதெல்லாம் வெளிப்புற அழகை கொண்டு உண்டாகிற விஷயங்கள். உட்புற அழகு மகாத்மாக்கள், மகா ஞானிகள், விவேகானந்தர் உட்புற அழகு, காஞ்சி பரமாச்சாரியார், ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி ராமானுஜர், ஆதிசங்கர் பகவத் பாதர், சுவாமி ராகவேந்திரா, இவெல்லாம் உட்புற அழகுனால வெளியில் ஒரு ஆக்கர்ஷணம். ரொம்ப அழகாக இருப்பா இல்லையா? காஞ்சி பரமாச்சாரியா சிரிக்கிறத பார்த்தா இன்றைக்கி முழுக்க பார்த்துட்டு இருக்கலாம். ரமண மகரிஷி பெருசாக சிரிக்க மாட்டார், ஆனால் முகத்தை பார்த்தாலே ஒரு சாந்தம், நமக்கு அந்த சாந்தம் வந்துடும். இந்த மகாத்மாக்கள் ஃபோட்டோவை நீங்கள் பார்த்தேன்னா கூட உடனே ஒரு சாந்தம், ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி. அவளுடைய சித்திரம், ஒரு ஃபோட்டோ, அதுக்கு அத்தனை பலம் உண்டுன்னா அப்போ நேராக பார்க்குறவாளுக்கு எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. ரமணர்லாம் நம்ம ஃபோட்டோவில் தான் பார்க்குறோம். இந்த ஃபோட்டோலேயே நமக்கு ஒரு சாந்தி கிடைக்கிறது, அவரை தியானம் பண்ணும்பொழுது ஒரு சமாதானம் உண்டாகிறது தான். நேர ரமண மகரிஷியை பார்த்தவாளுக்கு எப்படி இருந்திருக்கும். விவேகானந்தர் கையை கண்ணு இப்படி பார்ப்பார். இந்த ஃபோட்டோவை பார்த்தாலும் நமக்கு ஒரு வீரம் வந்துடும், பார்த்துருவோம் அப்படின்னு. நான் ஹிந்துன்ற அந்த திமிரில் நிற்பார் விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தா. அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது அப்படி இருக்குன்னா நேராக பார்த்துட்டு இருந்தால் அப்படி இருக்கும், எப்படி இருக்கார் பார் அப்படின்னும்படியான விவேகானந்தர். அந்த மாதிரி ஆச்சரியமாக இருக்கார் சந்த் ஏகநாதர். அப்படியே ஆனந்தமாக, அதுவும் மனசில் கலங்கம் இல்லை, விகல்பம் இல்லை. அந்த இளவயசான கோளாறான ஒரு மனசு இருக்கும் இல்லையா, ஒரு பெண் சரீரத்து மேலே ஒரு நாட்டம், அந்த சரீரத்தை விதவிதமாக பார்க்குற ஒரு ஆசை, அந்த அந்த கண்ணில் ஒரு காமம் இருக்கும் இல்லையா, அது எதுவுமே இல்லையா. இந்த கண் அவ்வளோ கிளியராக இருக்குது. நேராக கண்ணோட கண் பார்த்து பேசுகிறார். நம்ம உலகத்தில் சாதாரண மனுஷர்கள்லாம் கண்ணோட கண் பார்த்து பேசவே மாட்டோம். கணவன் மனைவியே கண்ணோட கண் பார்த்து பேச மாட்டா, ரொம்ப பார்த்தாலும் பயமாக இருக்கும். கண்ணோட கண் பார்த்து பேசுறதுனா ரொம்ப தைரியம் வேணும். மகாத்மாக்கள் எல்லாம் கண்ணோட கண் வச்சு தான் பார்ப்பார்கள். எனக்கு தெரிஞ்சு கணவன் மனைவி நேரடியாக கண்ணோட கண் பார்த்தானா ராமனும் சீதையும் தான். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினான்னு கம்பன் நோக்கினான். நீங்கள் வேணா இன்றைக்கி வேணா போய் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில், தைரியம் இருந்தா. எதுக்கு விபரீதம் வேண்டாம், ஒட்டு மொத்தமாக ஒரு குத்து மதிப்பாக முகத்தை பார்த்து பேசிட்டு போயிடுவோம். கண்ணோட குத்து மதிப்பாக தானே அது, நிஜமாவே கண்ணோட கண் பார்க்கணும், அப்போ தெரியும் காதலா என்னன்னு. அழகாக பார்க்குறாரு, கண்ணோட கண் பார்க்குறார் ஏகநாதர். அந்த கண் பார்க்க முடியலையா தாத்தாவாலையும் பாட்டியாலையும், ஏன்னா இந்த வீக்ஷண்யம்
நீங்கள் ரமணர் ஃபோட்டோவில் கண் பாருங்க, அப்படி இருக்கும். நேரடியாக நம்ம கண்ணுக்குள்ளே நுழையும் அந்த பார்வை, இந்த வீக்ஷண்யம். ஸ்ரீரங்கத்தில் போய் ராமானுஜருடைய தானான திருமேனி கண்களை பார்க்கணும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு சக்தி நுழையும், நம்ம உள்ளுக்குள்ளேயும் தேவையில்லாதான் வெளில போகும். அந்த கண்ணோட கண் நீங்கள் பார்த்தோம்னா தெரியும், அது ஒரு ஈர்ப்பு, இந்த காந்தம் இழுக்கிற மாதிரி இழுக்கும், காந்த பார்வைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஆச்சரியமாக இருக்குது அந்த கண்களில் ஒரு வீக்ஷண்யம், ஒரு தீக்ஷண்யம். தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் பரம சந்தோஷம். அழகா ஏக்கனா சேவிச்சார். குழந்தைய சொல்லிட்டு போயிருக்கலாமேடா, இல்லை உத்தரவை கிடச்சிட்டு போயிட்டேன், ஒரே ஒரு பேரை நீங்கள் விடமாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுறது, அதனாலே பயந்து போயிட்டேன் அப்படின்னார். இதெல்லாம் ஒரு வழி அவெல்லாம் செட்டில் ஆனா. அப்போ அந்த உபன்யாசகர் அந்த கடிதத்தை கொடுத்தார். இது என்னதுன்னார். உன் குருநாதன் உனக்கு எழுதின கடிதாசி படின்னுட்டார். குருநாதன் கடிதாசினோன்னு கண்களில் ஆனந்த பாஷ்பம், மயிர்கால்கள் குத்திண்டு நிற்கிறது. அப்படியே கைகூப்பி நிற்கிறார். என் குருநாதனுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? ஏன்னா குருவுக்கு நிறைய நிறைய சிஷ்யர்கள் உண்டு, ஆயிரக்கணக்கான சிஷ்யர்கள், லட்சக்கணக்கான சிஷ்யர்கள், பல ஊர்களில், பல தேசங்களில், பல வயசில், பணக்காரா ஏழை, படித்தவா படிக்காதவா, ஆண் பெண் சன்னியாசி எல்லாரும் உண்டு. சுவாமி ராமானுஜருக்கு எவ்வளோ சிஷ்யர்கள் நம்ம சரித்திரத்தை பார்க்குறோமே, எத்தனை சிஷ்யர்கள். அது எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்கிறதுன்ற எவ்வளோ பெரிய காரியம். காஞ்சி மகாபரிவா ஞாபகம் வச்சுருந்தா கடைசி வரைக்கும் யார் வந்தாலும் கரெக்டாக சொல்லுவார். அவள் சின்ன வயசுக்கு அப்புறம் ஒரு 50 வருஷம் கழிச்சு மடத்துக்கு வருவாள். 50 வருஷம் கழிச்சு வரவே மாட்டாள். மகாபரிவா வந்தானே அவரோட பிள்ளை தானே நீ அப்படின்வார். அவள்லாம் அசந்து போயிருக்கா. அத்தனை அளவுக்கு மகாபரிவாளுக்கு அந்த நினைவாற்றல் இருந்தது. அந்த மாதிரி என் குரு என்ன ஞாபகம் வச்சுண்டு எனக்கு ஒரு கடிதாசி எழுதியிருக்காரு. இவ்வளோ பெரிய விஷயம். உலகத்தை எத்தனையோ பேர் நமக்கு எதெல்லாம் எழுதுவா சொல்லுவா, ஆனால் குரு நம்மளை ஞாபகம் வச்சுண்டு நம்ம பேரை சொல்கிறதே பாக்கியம். நம்மளை பார்த்து எப்படி இருக்கே சௌக்கியமா அப்படின்னு கேட்குறதே ஒரு பரம பாக்கியம். அதுக்கு தானே ஆச்சாரனை போய் சேவிக்கிறோம். இப்போ ஆழ்வார்த்தினர் எம்பெருமானார் ஜீயரை போய் பாருங்க, அவ்வளோ அழகாக ஒரு தடவை பேசிட்டோம்னா கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டுருப்பா. எத்தனையோ மகாத்மாக்கள் நான் பார்த்துருக்கேன். அஹோபிலம் ஜீயர், திருக்குறுங்குடி ஜீயர், காஞ்சி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், எத்தனையோ பேர் ஒரு தடவை பார்த்துட்டோன்னா அப்படியே ஞாபகம் வச்சுருவாவாலாம். அப்படி ஒரு மனசு அவர்களுக்கு. அந்த மாதிரி ஏகநாதருக்கு கண்களில் ஆனந்த பாஷை. என் குருநாதர் போய் பார்க்கணும்னு நினச்சார். அவர் நினச்சார் அந்த கோவிலில் சேவிச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிடலாம்னு நினச்சார். திரும்பி ஊருக்குள்ளே வர ஐடியாவே இல்லை. என்ன ஊருக்குள்ளே வரணும், தாத்தா பாட்டியை பார்க்கணும். நல்ல சொத்து உண்டு ஏகநாதருக்கு, நல்ல சொத்து இருக்குது. உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நிறைய சொத்து இருக்குது. அவள் தாத்தா பாட்டி அப்படி சேமித்து வச்சுருக்கா, நியாயமான முறையில் சம்பாதிச்சு. அதுக்கு வாரிசும் இல்லை. தன் ஊர்னு அவருக்கு தெரியும், தன்னுடைய தாத்தா பாட்டி இங்கே இருந்தான்னு தெரியும். 12 வயசுனால தன் வீட்டில் எவ்வளோ சொத்து இருந்ததும் தெரியும். ஆனால் இப்போ எதுவுமே முக்கியம் இல்லை, குரு ஒன்று தான் சொத்து. அதானே பரம சொத்து. மற்ற எல்லா சொத்தும் நம்மளை நரகத்தை தள்ளுறதான். குருன்ற சொத்து, குருன்ற தனம் நம்மளை மோட்சத்துக்கு அழிச்சுட்டு போய்டுறது. மற்றதெல்லாம் நீங்கக்கூடிய செல்வம், எப்போ வேணால் வரும் போகும், பிராரப்த கர்மாபடி. இந்த குருன்ற தனம் நீங்காத செல்வம். அதனால தானே ஆண்டாள் திருப்பாவை முழுக்க பாடிட்டு கடைசியில் சொல்கிறா, அவ்வளோ அழகா, வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே. மறக்காமல் சொல்கிறா, வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் அவருடைய கிருபையினாலே தான் நான் திருப்பாவையை பாடுறேன், என் பலம் இல்லை அப்படின்றார். அப்போ அந்த குரு பெரிய தனமாச்ச. பகவான் நம்ம வாழ்க்கையில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு கேட்டோம்னா குருவை கொடுத்துருக்கான். இந்த குரு கிடைச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் வேறு எதுவும் யோசிக்க வேண்டாம். இந்த வாழ்க்கையில் கர்ம வினைகளை கழிச்சுட்டு பகவான் அனுபவிச்சுட்டு மோட்சம் பார்க்க போயிட்டே இருக்கலாம். அதானே குரு பலம். ஏகநாதர் கண்ணீர் அருவியாக வழியறது. இத்தனை 2.5 வருஷம் தீர்த்த யாத்திரை போயிருக்கார். அந்த அனுபவங்கள்லாம் குரு கிட்ட சொல்லணும்னு ஆசை. நிஜமாக ஒரு சந்தோஷம். குருஜி அம்மா இருந்த பொழுது நான் ஒவ்வொரு ஊர் போய் என்னடா ஆச்சு, நிறைய ஜனங்கள் கதை கேட்டாளா, ஒவ்வொரு வாட்டியும் கேட்பா. எத்தனை தடவை போயிட்டு வந்தாலும், இழைச்சி போயிருக்கியே, கெடுத்து போயிருக்கியே, போய் சேவிச்சோன்னே நிறைய நாமஜபம் பண்ணு, இது ரொட்டீனாக சொல்லிட்டு இருப்பார்கள் அம்மா. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது நிஜமாகவே அந்த குருவிடத்தில் பல வருஷங்கள் இருந்து அந்த கைங்கரியம் பண்ணால் தான் அது புரியும். ஏன்னா நான் குருஜி அம்மாவோட பல வருஷங்கள் இருந்தேன்.
ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் அம்மாவோட சரீரமே கண் முன்னாடி விட்டு மறைஞ்சதே ஒழிய கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷங்கள் குருஜி அம்மாவோட இருந்திருக்கு. அது பெரிய பாக்கியம். ஆயுசில் அந்த 20 வருஷங்கள் அது வாழ்க்கையோட பிற்பாதின்னு தான் சொல்லணும். அது ஒரு தனி, அதுதான் என் வாழ்க்கையில் நான் வாழ்ந்த பகுதி சரியாக சொல்லணும்னா. அதுக்கப்புறமா தான் என் வாழ்க்கையே ஒரு அர்த்தத்துக்கு வந்தது. இல்லாட்டி அர்த்தம் இல்லை. ஏதோ சாப்பிட்டுட்டு ஏதோ தூங்கிண்டு குருவை பார்த்த பிறகு தான் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம். நம்ம யாருன்ற ஒரு தெளிவு, நம்ம வந்த காரியம் என்னன்ற உணர்வு, நம்ம போக வேண்டிய பாதை என்ன அப்படின்ற ஒரு சிந்தனை எல்லாம் குருவை பார்த்த வரைக்கும் தெரியும். அது வரைக்கும் வரணுமே தெரியும். படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தைய பெற்றுக்கணும், வீடு வாசல் கட்டணும், சந்தோஷமாக இருக்கணும், டிவி பார்க்கணும், சினிமா பார்க்கணும், வெளில போகணும், 4 பேர் கொண்டாடணும். இவ்வளோதானே. இதுக்கு மேலே தான் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கா சொல்லுங்க? ஒன்றும் கிடையாது. வியாதி வந்தால் டாக்டரை போய் பார்க்கணும், உடம்பு முடியல 4 பேர்கிட்ட புலம்பணும், யாராவது சண்டை போட திரும்ப சண்டை போடணும், யாராவது ஏமாத்தினா அவளை வாயில் வந்தபடி திட்டணும். இவ்வளோதானே வாழ்க்கை. இதுக்கு மேலே என்ன பெருசாக இருக்குது வாழ்க்கை? ஆனால் குருவை பார்த்துட்டோம்னா தெய்வ சிந்தனை, பகவன் நாம ஜபம், யாத்திரை எல்லாம் அத்தனை விசேஷம். ஏகநாதருக்கு அப்படியே மேனிச்சில் இருக்கிறது. ஹா சத்குருநாதா பாஹிமா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குரு ஆமூச்சி குல தேவதா, குரு மாதா குரு பிதா. குருதான் எல்லாம். குருரேவ பரம் பிரம்ம குருரேவ பராகதிஹி குருரேவ பராயணம் குருரேவ பராவித்யா. குருதான் மேலான தனம், குருதான் மேலான வித்யை, குருதான் மேலான கதி, குருதான் மேலான தெய்வம். யஸ்மாத் தத் உபதேசாசோ தஸ்மாத் குருதரோ குரு. பரபிரம்மத்தையே காட்டி கொடுக்கறதுனால குருவானவர் பரபிரம்மத்தை காட்டிலும் மேலானவர். அதனால தானே வடுக நம்பி உம்ம பெருமாளை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னுட்டா. தேவ மற்றறியன்னாரே மதுர கவி ஆழ்வார். குரு நமக்கு எந்த அடையாளம், எல்லா அடையாளமும் மாறிண்டே இருக்கும். நம்ம சின்ன குழந்தையாக இருந்தால் நமக்கு ஒரு அடையாளம், பாவம் ஒன்றும் தெரியாத வயசுன்னு. வளர்ந்ததுக்கப்புறம் 10 வயசு ஆயாச்சு, புத்தி இல்லையான்னு அம்மா. 15 வயசு ஆயாச்சுன்னா அறிவு இருக்கான்னு கேட்பா. 20-25 வயசு ஆகிடுச்சுன்னா தண்டமாக இருக்கு, என்னைக்கு உருப்பட போகிறேன்வா. உருப்பிட்டாச்சுன்னா வேறு எந்த அந்த இடத்துல வேலைக்கு போகிறான், கை நிறைய சம்பாதிக்க. இவ்வளோ தான் அடையாளங்கள். நம்முடைய அடையாளங்கள் இப்படித்தான் வகுக்கப்படுறது. ஹாஸ்பிட்டல் போனால் நமக்கு ஒரே அடையாளம் தான், பேஷண்ட்டு. அத்தனை பேருக்கும் யார் 5ஆம் நம்பர் பேஷண்ட் வாங்க, அவன் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், ஊரில் பெரிய ஆளாக இருப்பான். 5ஆம் நம்பர் வாங்கணுமா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்பரை கூப்பிடுவான், சிலமே 9ன்னு வந்துடும். அவளை நமக்கு இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்கான். அவர் நிஜமாவே என்ன மனோதைரியம் தெரியுமா அவர்களுக்கு? நம்ம யாரெல்லாம் உலகத்தில் கிண்டல் பண்ணிட்டு இருக்கோமோ அவர்கள் தான் மனோதைரியத்தோடு வாழ்ந்து காற்றார்கள். நன்னா இருந்துட்டு அடுத்த வாழை இஷ்டத்துக்கு பேசுகிற நாம தான் நொந்து போய் புலம்பிண்டு அழுதுண்டு கேவலப்படுறோம். நன்னா பாருங்க அவர்கள் என்ன தைரியம், மனோபலம். நம்ம சாதாரணமாக இருந்துட்டே உடுப்பு சரியில்லை, தலைமுடி களைஞ்சுட்டு தான் ஊரில் என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறோம். அவர்கள் உடல் ரீதியாகவே வித்தியாசமானவர்கள். அது அத்தனை பேரும் பரிகாசம் பண்ணி கிண்டல் பண்ணால் கூட அதையும் தாண்டி உலகத்தில் வாழ்ந்துருக்கு. அவள் யாரும் எங்கேயும் தற்கொலை பண்ணிட்டா மாதிரி காண கிடைக்கிறதே இல்லை. எங்கேயாவது நீங்கள் படிச்சிருக்கா சொல்லுங்க? அரவாணிகள் தற்கொலை பண்ணிட்டார்கள் எங்கேயாவது எப்பயாவது படிச்சிருந்தா உண்டு. சாதாரண மனிதர்கள் தான் தற்கொலை பண்ணிக்கிறது எல்லாமே. மாற்றுத்திறனாளிகள் யாரும் தற்கொலை பண்ணிக்கிறான்னு காண கிடைக்கிறது இல்லை. மாற்றுத்திறனாளிகள் அடுத்தவர்களை ஏமாத்துறான்னு காண கிடைக்கிறது இல்லை. எல்லாம் நல்லா இருக்கிற கூட்டம் பண்ணுறது தான் ஏடாகூடம் எல்லாம். அத்தனை ஆச்சரியம், அவ்வளவு ஜோர். ஏகநாதர் கண்கள் ஆனந்த பாஷ்மா, தெய்வ கிருபை. என் குருநாதருடைய கடுதாசி எனக்கு கிடைச்சிடுது. என்னை மதித்து எனக்கு ஒரு கடுதாசி எழுதியிருக்காரு. என் மேலே எவ்வளவு அக்கறை இருந்தால் எனக்குன்னு ஒரு எழுதணும். எனக்கு என்ன எழுதணும் அவசியம் என்ன இருக்குது? நான் யார்? என்னை நம்பி அவர் இல்லை, அவரை நம்பி தான் நான் இருக்கேன். பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் குரு அப்படி ஒரு வசந்த ஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் அதை விட்டுவிட்டு நம்மளோட சாதாரணமாக இருக்கார். அதானே குரு பிரபாவம். மகாபரிவாளம் ரொம்ப சௌலபியமாக நடந்து போகிறான். ரொம்ப சௌலபியம். மகாபரிவா நிறைய விஷயங்கள் உண்டு. பார்த்தோம்னா பெரியவா ஒரு நாள் ஒரு ஊருக்கு போயிருந்தாராம். அப்போ ஒரு சின்ன பையன் வந்தான். பெரியவா கிட்ட எப்படி பேச கொடுத்தாரு, சார் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும் சார் அப்படின்னு விட்டானோ. பெரியவாளை பார்த்து சார் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும் சார் அப்படின்னு ஒரு ஆசை அவனுக்கு. பெரியவா கூட எனக்கு போடா 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 விரட்டுறாரு. அவன் கண்டுக்கவே இல்லை. சார் நீங்கள் ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு வரணும் சார் இப்படியே சொல்லிட்டு இருக்கான். ஒரு சிலத்தில் பெரியவா அவன் ஊருக்குள்ளே போகிறார். அவர் ஒரு தெருவில் நுழையணும். அவன் சொல்கிறான், சார் இந்த பக்கம் தான் சார் எங்கள் வீடு பெரியவா கிட்ட.
உடனே பெரியவா சிரிச்சுன்னே சார் வீடு எங்கன்னு கேளுங்க போகலாம்னு போகிறாராம். அந்த பைய வீட்டுக்கு போகிறார். சார் சார்னு கூப்பிட்ட பையனோட எல்லாரும் சொல்லி சார்னு கூப்பிடப்படாதுடா, அவனுக்கு தெரியல பாவம். சார் வீடு எங்கன்னு கேளுங்க. பெரியவா சொல்கிறார், அவனை சார் வீடு எங்கன்னு கேளு. அதானே கருணை. காஞ்சி தெய்வமாச்சு, கண்ணெதிர்க்க பார்த்த கருணாமூர்த்தினா மகாபெரியவா. அந்த பைய வீட்டு வாசல்லையும் போய் நிற்கிறார். அவனுக்கு பெருசாக மரியாதை எல்லாம் கூட தெரியாது. அவனுடைய அன்புக்கு வசப்பட்டு சார் எங்கள் வீட்டுக்கு வாங்க, அந்த வார்த்தை திரும்ப திரும்ப கேட்டு அதுக்கு மகாபெரியவா போனான்னா இதுதான் மகாத்மாக்களுடைய குணம். ரொம்ப ஆச்சரியமான குணம் அது. அதெல்லாம் வர்ணிக்கவே முடியாது. நான் குருஜி அம்மாவோட கூட இருந்து பார்த்தவன், எனக்கு தெரியும் அந்த கருணைனா என்ன. யாரிடத்துலையுமே குருஜி அம்மா ஒன்று கேட்க மாட்டா. ஆனால் ஒரு ஏழை பொண்ணு கல்யாணத்துக்காக அடுத்தாத்தில் எதிர்த்தாத்தில் பக்கத்தாத்தெல்லாம் போய் நீங்கள் எதானு கொடுங்கன்னு இப்படி கை நீட்டினேன். நான் பார்த்துருக்கேன், என் கண் கொண்டு நான் பார்த்துருக்கேன். தனக்குன்னு கேட்டது கிடையாது, தனக்குன்னு ஒரு விஷயத்தை யார்கிட்டையும் சொன்னது கூட கிடையாது. ஆனால் அந்த ஒரு குழந்தைக்காக அம்மா நின்னார்கள். எனக்கு நன்னாவே ஞாபகம் இருக்குது. எனக்கு இன்னும் அந்த மாதிரி எத்தனையோ மகாத்மாக்கள் நான் பார்த்துட்டுருக்கேன். ஆச்சரிய மகாத்மாக்களுடைய கிருபை. ஏகநாதர் கதர்றார், எனக்கெல்லாம் கடுதாசி எழுத வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நான் எந்த மூளைக்கு? நான் யார்? என்னை ஞாபகம் வச்சுக்கிறதே பெரிய விஷயம், என்னை நினைக்கிறதே பெரிய விஷயம், என் பேரை ஞாபகம் வச்சுக்கிறது பெரிய விஷயம், என் கூட பேசுகிறதே பெரிய விஷயம். இவ்வளவும் பண்ணிட்டு இத்தனையும் தாண்டி எனக்காக ஒரு கடுதாசி எழுதி கொடுத்துருக்காருன்னா விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் இடம் கிடைக்கும். அதானே வேணும். சுவாமிகிட்ட அப்படி போய் கையெழுத்து வாங்கிட முடியாதா? அவர் லெட்டர் அனுப்பிச்சு விட்றாரா? எவ்வளோ பக்தி பண்ணாலும் எந்த சுவாமிகிட்ட வந்து கடுதாசி வாங்க முடியாது. சுவாமிக்கு கடுதாசி போயிருக்கு, மகாத்மாக்கள் அனுப்பியிருக்கா. திருநறையூர் பெருமாளுக்கு திருமடல்னு சொல்லியே அழகாக திருமங்கையாழ்வார் நிறைய பாசுரங்கள் எழுதியிருக்கார். பெரிய திருமடல், சிறிய திருமடல். அப்போ கூட ரங்கன் கேட்குறார் திருமங்கையாழ்வாரை பார்த்து, அப்பா எனக்கு மதில்லாம் கட்டினியே, மடல் மட்டும் திருநறையூராக இருக்கா அப்படின்னார். அந்த பெருமாளுக்கான உடனே திருமங்கையாழ்வார் சொன்னார், மதில் உமக்கு மடல் அவருக்குன்னு விட்டாராம். உனக்கு மதில் தான், அவருக்கு தான் கடுதாசி, என் உள்ளம் கவர் கல்வன் அப்படின்றார். அத்தனை விசேஷம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது பெருமாள் யாருக்கும் கடுதாசி எழுதினார். ருக்மிணி எழுதினார் நமக்கு தெரியும், சுத்வா குணானுபுவன சுந்தர. பெருமாள் கடுதாசி எழுதினான்னு காண கிடைக்கலையே. ஆனால் குரு எழுதியிருக்காரு அவ்வளோ அழகா. இது எத்தனையும் பிரித்து படிக்கவே இல்லை. என்ன இந்த கையில் வாங்கினதுக்கு இத்தனை ஒரு பாவம் அவருக்குள்ள. என் குரு எழுதிட்டார். 2.5 வருஷம் ஆயாச்சு குருவை பார்த்து. அவர் பாடு ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்திருக்கார். எந்த கோவிலில் உட்காந்துண்டு குரு கிடைக்கணும்னு பிரார்த்திச்சினாரோ அதே கோவிலில் குருவனுடையதான கடுதாசி அவரே எழுதி கொடுத்துருக்கார். அழகாக அப்படி கொடுக்குறார், அழகாக வாங்குறார். ஏகநாதர் அப்படி பிரிக்கிறார். என் குருநாதன் எனக்கு எழுதின கடுதாசி. இந்த அல்ப ஜீவனையும் தன் ஹிருதயத்தில் வச்சுண்டு என்னையும் ஒரு பொருட்டா மதிச்சு எனக்கு ஒரு கடுதாசி எழுதியிருக்காரே, இந்த கிருபைக்கு என்ன பண்ண முடியும்? மாயனும் ஒரு கைமாறு காணகில்தான். நிகமாந்த மகாதேசிகர் சொல்ல, பகவான் கூட ஒரு கைமாறு ஆச்சாரியனுக்கு பண்ண முடியாது அப்படின்னு சார். ஏன்னா ஹிருதயத்திலிருந்து எத்தனை மாற்றங்கள், நம்ம உள்ளிருந்து மாற்றம். இப்போ பணம், படிப்பு இதெல்லாம் வெளியிலேருந்து வர மாற்றங்கள். ஆரோக்கியமான உணவு இதெல்லாம் வெளி மாற்றங்கள். நம்ம மனசுலேருந்து மாற்றத்தை குருதானே கொண்டு வர முடியும். புத்தியில் வர மாற்றம் வேறு. எல்லாரும் திட்டுவா, அனுபவத்தினால சரி இதெல்லாம் பண்ணக்கூடாது, நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வந்தாச்சுன்னு ஒழுங்காக இருப்போம். ஆனால் நம்முடைய அடிப்படையே மாற்றக்கூடிய ஒரு பலம் குருநாதருக்கு தான் உண்டு. இப்படி இஷ்டத்துக்கு அலைஞ்சுட்டு இருப்போம். ஏதோ ஒரு மூர்த்தி நடத்த ஒரு பிடிமானம் வருது, அந்த மூர்த்தி தான் என் உயிர் அப்படின்னு ஒரு சிந்தனை வருது. அந்த மூர்த்தியினுடைய நாமத்தை விடாமல் விட்டல்னு விட்டல் விட்டல் விட்டல்னு சொல்கிறோம்னா, இந்த விதை யார் போட்டா? யாரோ போட்ட விதை இல்லையே. திடீர்னு அந்த விதை எங்கேயோ வந்தார், விதைச்சார், கிடுகிடுன்னு அது பாட்டுக்கு ஆலமரம் மாதிரி நம்மளையே மூழ்கி அடிச்சு விடுறது. அதிசயமாக இருக்குது. நமக்கு நினச்சி பார்த்தா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான்லாம் எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கெல்லாம் ராதாகிருஷ்ணன்றது தெரியாது. நீங்கள் உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன்னா அந்த விதைச்ச விதை இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. நான் தண்ணி விட்டு வளர்க்கலை, நான் அதை பெருசாக பத்திரப்படுத்தி வச்சுக்கல. ஆனால் அது பாட்டுக்கு இத்தனை என்னுடைய காமம், மோகம், பயம், கோபம், பொறாமை, கர்மவினை இத்தனை தாண்டி வளர்றதுன்னா இதுதான் குரு கிருபை. உள்ளுக்குள்ள அப்படி வளர வச்சு விடுறார் குரு. இந்த பக்தி அப்படியே விருட்சம் நன்னா வளர்றது. விதைச்சது மட்டும் இல்லாமல் அழகாக வேலி போட்டு ஜாகிரதையாக, இந்த வேலி போடலாம் திட்டு, அதான் நிறைய திட்டு வாங்க வேலி போடுறது தான். மேஞ்சிடப்படாத ஒன்றும்
இந்த செடி நன்னா வளர்ந்துடுத்துனா அதுக்கப்புறம் கவலைப்பட வேண்டாம், அது பழச்சிக்கும். அது வளர்ற வரைக்கும் ஆடு மாடுலாம் மேய்ஞ்சிருன்றோம் இல்லையா? நம்முடைய காமமும் நம்முடைய மோகமும் நம்முடைய ஆசையும் நம்முடைய கர்மவினையும் நம்முடைய டிவியும் நம்முடைய மொபைல் ஃபோனும் நம்முடைய பக்தியை மேய்ஞ்சிடும். நம்ம கூட இருக்கவாள்லாம் மேய்ஞ்சிருவா நம்ம பக்தியை. ஆமாம், எப்போ பார்த்தாலும் சத்சங்கத்துக்கே போயின்னு இருக்கப்பா, அவர் இதே வேலை தான் எப்போ பார்த்தா எதாவது கதையாக சொல்லிகிட்டே இருப்பார். அவருக்கும் வேலை இல்லை, உனக்கும் வேலை இல்லை. ஒரு நாள் விட்டால் ஒன்றும் ஆகாது, நாளைக்கு போனால் கூட திருப்பி கதை ரீகேப் சொல்லிவிட்டு ஒன்றும் கவலைப்படாது. இப்படி சொல்கிறது நிறைய நல்லதாக இருக்காள் ஒன்று. இப்படிலாம் உண்டு இல்லையா உலகத்தில்? இதெல்லாம் மேயாதபடி ஒரு வேலி போட்டு வைக்கிறாராம் சத்குரு. வேலி போட்டு தண்ணி விடணுமே, என்னடா சத் விஷயங்கள்லாம் சொல்லி ஒன்றால் முடியும், நாமஜபம் பண்ணு, எப்பொழுதும் நாமஜபம் பண்ணு. இதெல்லாம் அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறா போல தண்ணி ஊற்றி வேலி போட்டு அதை வளர்த்து அதுலேருந்து பிரயோஜனம் அவர் எதிர்பார்க்கறது இல்லை, அதுக்கு அதுவே பிரயோஜனம், கூட இருக்கிறவாளுக்கு பிரயோஜனம். அவளுக்கு என்ன பிரயோஜனம்? நாரதருக்கு ஏதாவது பிரகலாதன் என்ன பிரயோஜனம் பண்ணா? துருவனுக்கு என்ன பண்ண முடிஞ்சது நாரதருக்கு? அவர் போய் நிற்க கூட இல்லை. ஏ துருவா, பெருமாளை பார்த்தியாடா, 36 வருஷம் ராஜ்ய பரிபாலனை, ஒரு சின்ன ராஜ்யம் எனக்கு கொடுக்கப்படாதான்னு கேட்க மாட்டேங்கிறார். கேட்கவே இல்லை, அவன் பக்கத்தில் போய் நிற்கவே இல்லை. 36 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு நாரதர் போய் துருவனை பார்த்த மாதிரியே காண கிடைக்கிறதில்ல. அவன் மோட்சம் அடைஞ்ச பிறகு ஒரு ராஜாவுடைய சபையில் உட்காந்து துருவனுடைய பெருமையை பேசுகிறார், உபதேசம் பண்ணார், பெருமையை பேசினார். நடுவில் போய் ஒரு துளி பிரயோஜனம் அவர் எதிர்பார்க்கல. பயனன்றாகிலும் பாங்கல்லர் ஆகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்ளும். அதுதான் குரு கிருபை, வேற ஒன்றுமே கிடையாது. அத்தியாச்சரியம், அதி விசேஷம். அழகா பிரிக்கிறார், படிக்கிறார். ஜனார்தன சுவாமி எழுதியிருக்கார், ஆசிர்வாதம் ஸ்வஸ்தி, பகவானும் கூட இருக்கான், தீர்த்த யாத்திரை எல்லாம் முடிஞ்சிருக்கும், உன் கூட எப்பொழுதும் பகவான் இருக்கார், நான் இருக்கேன். இனிமேல் அழகாக வயசான தாத்தா பாட்டிக்கு சந்தோஷத்தை கொடு, அவர்களை கூட வச்சு பார்த்துக்கோ, அழகாக ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ,